நாள்பட்ட காரிய தடை அப்படின்னா எதனால அப்படின்னா 2, 3 விஷயங்கள் இருக்கலாம் அவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு திருமண தடை அப்படின்னா ஒண்ணா பெண்ணால் தோஷம் இருக்கும். இல்ல அவங்க வீட்ல பெரியவர்களோட ஆசி கிடைக்காம இருக்கும். பித்ருக்கள் வழிபடாம இருக்கிறது. குலதெய்வத்தை வழிபட முக்கியமா குலதெய்வ வழிபாடு சரியானபடி நடக்காத வீட்டில் காரிய தடைகள் கண்கூட பார்க்குறோம். ஏன்னா ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க தான் முதன்மையான தெய்வம். அந்த வம்சம் அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த வம்சாவழியினர் ஒரு தெய்வத்தை ஒரு சக்தியை பிடிக்கிறாங்கன்னா அதை கண்டினியூஸாக வழிபடணும். எங்கேயாவது ஒரு தடை ஏற்படுதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியினர் நிச்சயமாக முழுமையாக பாதிக்கிறாங்க. அதனால குலதெய்வம் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த காரிய தடை போகுது. 2வது பித்ருக்கள், முன்னோர்களுடைய வழிபாடு. இந்த அமாவாசை தர்ப்பணம்லாம் நிறைய இடத்துல காணாமல் போச்சு. இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் செய்யறது இல்லை. ஸோ பித்ருக்கள் வழிபாடு நிச்சயமாக பண்ணணும். இது 2ம் பண்ணாலே பாதி விஷயம் சால்வ்.